குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் அடுத்து பார்க்குறோன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். சல்ஃபர் டை ஆக்சைடுடைய ஃபார்முலானா S4 எப்படி ப்ரிப்ரேஷன் அதிக அளவு நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், சல்ஃபரை காற்றில் அதிக அளவு நம்ம பேர்ன் பண்ணும்போது நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்குது. A large scale production of sulfur dioxide is done by burning the sulfur in air. காற்றில் நம்ம சல்ஃபர் கூட காற்றை சேர்த்து நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது எரிக்கும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கும். S+O2 gives SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கும். 6 to 8% சல்ஃபர் இஸ் ஆக்சிடைஸ் டு SO3. 6 to 8% சல்ஃபர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆகி SO3 சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாறுது. இங்கே 2S 2 சல்ஃபர் 3O2 ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு மொத்தம் 6 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 சல்ஃபர் இருக்குது. அப்போ நம்ம ஆல்டர் பண்ணி எழுதும்போது 2SO3 அப்படின்னு நமக்கு காம்பவுண்ட் கிடைக்கும். இப்போ சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கிடைக்கும். ஃப்ரம் சல்பைட்லேருந்து நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஜிங்க் சல்பைட், ஃபெரஸ் சல்ஃபைட், இந்த காம்பவுண்ட் எல்லாமே சல்பைடு வேர்ஸ் உள்ள காம்பவுண்டு தான் கலினா, BBS, ஜிங்க் பிளான்ட், ZNS ஆர் ரோஸ்டட் இன் ஏர். இதை நம்ம காற்றில் நம்ம வறுக்கும் பொழுது சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் லிபரேட்டட். ஜிங்க் பிளான்ட் ZNS அது 2 moles எடுத்துக்கிறோம். அது கூட 3 moles ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் ரியாக்ட் பண்ணும் பொழுது இதுலேருந்து 2 ZN இருக்குது, 2 S இருக்குது. அப்போ அந்த 2 S அப்படியே வெளியே வந்துடுது, 2S வெளியே வந்துடுது. மொத்தம் 6 ஆக்சிஜன் இருக்குது, அதுலேருந்து 4 ஆக்சிஜன் மட்டும் இது கூட ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ 2 × 2 4 ஆக்சிஜன். அப்போ 2S வெளியே போயிடுது. மீதி 2 ZN கூட ஜாயிண்ட் ஆகி 2ZNO மாறிடுது, ஜிங்க் ஆக்சைடாக மாறிடும். அதுக்கடுத்தது 4FeS2 ஃபெரஸ் சல்ஃபைட். இந்த ஃபெரஸ் சல்ஃபைட் காம்பவுண்டு அதேமாதிரி 11 டைம் ஆக்சிஜன் மாலிக்யூல் ரியாக்ட் ஆகுது. இந்த 4Fe நம்ம 2Fe2ன்னு எழுதலாம். மொத்தமாக 22 ஆக்சிஜன் இருக்குது, 22 ஆக்சிஜன் இருக்குது. அதில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு 6 ஆக்சிஜன் இந்த Fe கூட ஜாயிண்ட் ஆகிடுது, 2Fe2O3 ஃபெரஸ் ஆக்சைடாக மாறிடுது. மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு எத்தனை S இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் 8 S இருக்குது. அந்த 8 S 4S2ன்னு இருக்கும், அது 8 S. அந்த 8 S நமக்கு எழுதிக்கலாம். மொத்தமாக 22 ஆக்சிஜனில் 6 ஆக்சிஜன் அங்கே போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குன்னா 16 ஆக்சிஜன் இருக்கும். அப்போ O2ன்னு கீழே போட்டோம்னா 8 × 2 16 ஆக்சிஜன் இங்கே பேலன்ஸ் ஆகிடும். இப்போ 8 SO2 வெளியே வந்துடும். லேபார்ட்டரியில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம காப்பர் கூட மெட்டல்ஸ் கூட நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணுறோம். இந்த Cu கூட இந்த H2SO4 இருக்குது, SO4ல் ஒரு 2 SO4 இருக்குது. 2 SO4ல் ஒரு SO4 இந்த Cu கூட ஜாயிண்ட் ஆகி காப்பர் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகுது. இன்னொரு SO4 இருக்கும், அந்த SO4லேருந்து 2 O மட்டும் தனியாக எதுக்குன்னா இந்த 2 H2 இருக்கும் சல்ஃபூரிக் ஆசிட்டில், அந்த கூட அது ஜாயிண்ட் ஆகும்போது அந்த 2 O ஜாயிண்ட் ஆகும்போது வாட்டராக ஃபார்ம் ஆகும். அப்போ SO2 இதுலேருந்து 4 SO4லேருந்து 2 ஆக்சிஜன் வெளியே போயிடுச்சுன்னா SO2 மட்டும் இருக்குது, SO2 கிடைச்சிது. அதுக்கடுத்தது சல்பைட்டோட ஃபார்முலா என்னங்கன்னா SO3. இதனோட சார்ஜ் -2. இது கூட ஆசிட் நம்ம சேர்த்துறோம். நம்ம H+ 2 moles சேர்த்துறோம். நம்ம அந்த 2 moles 2H+ கூட இதுலேருந்து ஒரு O மட்டும் இங்கே ஜாயிண்ட் ஆகும் பொழுது H2O மாறிடும். இப்போ 2H+ கூட ஒரு O ஜாயிண்ட் ஆகும்போது H2O மாறிடும். மீதி என்ன அப்படின்னா இதில் SO2 மட்டும் இருக்கும். அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்ரேஷன் பண்ணியாச்சு. ப்ராப்பர்ட்டிஸ் சல்ஃபர் டை ஆக்சைடோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்குறோம். சல்ஃபர் டை ஆக்சைடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேஸாக இருக்கும். இஸ் ஃபவுண்ட் இன் எ வால்கனைஸ் எரப்ஷன்ஸ். அதாவது என்ன பண்ண அப்படின்னா எரிமலை வெடிக்கும் பொழுது வெளியேறும் வாயு, அந்த வாயு தான் சல்ஃபர் டை ஆக்சைடு. எரிமலையிலேருந்து வெடிக்கும் பொழுது அந்த இதில் வெளியேறக்கூடிய வாயுக்கு தான் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. A large amount of sulfur dioxide gas is released into atmosphere from power plant using coal tar and oil and copper melting plant. எங்கெங்கெல்லாம் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே வரும் அப்படின்னு கேட்டால் கோல் டார் மற்றும் எண்ணெய் ஆயில்ஸு இங்கே பயன்படுத்தக்கூடிய உற்பத்தி நிலையங்கள் இங்கெல்லாம் என்ன பண்ணால் பவர் பிளான்ட் எல்லாத்துலேயுமே இந்த SO2 கேஸ் வெளியே வரும். இன்னொன்று காப்பர் மெல்ட்டிங், அதாவது ஸ்டெர்லைட் ஆலை இருக்குல்ல, அந்த இடத்துலையும் என்ன பண்ணுவோம்னா SO2 கேஸ் வெளியே வரும். இட் இஸ் கலர்லெஸ் கேஸ் வித் சஃபோகேட்டிங் ஆர்டர்ஸ். சஃபோகேட்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு கேட்டால்
இது வந்து நிறமற்றதாக இருக்கும், கலர்லெஸ் கேஸ். இது மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடிய வாயு. இதை முகர்ந்து பார்த்தாவே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்க முடியாமல் திணறுவோம். அதுக்கு பேர் தான் கேட்டால் சஃபோகேட்டிங் சோடஸ். இட் இஸ் ஹைலி சாலிபிள் இன் வாட்டர். இது வந்து அதிகமாக நீரில் கரையும். 2.2 டைம்ஸ் இஸ் ஹெவியர் தென் ஏர். காற்றை விட கனமானது. 2.2 டைம் ஏரை விட வந்து காற்றை விட கனமானது எதுன்னு கேட்டினா இந்த SO2 கேஸ். சல்ஃபர் டை ஆக்சைடு கேன் பி ஈஸிலி லிக்விஃபைட். எந்த இடத்துல வந்து எந்த டெம்பரேச்சரில் நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம வந்து லிக்விடாக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டால் இந்த 2.5 அட்மாஸ்பியரில் அண்ட் 288 கெல்வின்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை நம்ம வந்து லிக்விடாக மாற்ற முடியும். அது மெல்ட்டிங் பாயிண்ட், அதோடைய பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் 236. அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும். அப்போ 1 மார்க் கொஸ்டின். நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து எந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் வந்து கெல்வினில் நம்ம வந்து லிக்விடாக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்பாங்க. சஃபோகேட்டிங் வாட்டர்ஸ் உள்ள கேஸ் எதுன்னு கேட்டால் SO2 கேஸ். இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். காற்றை விட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வெயிட்டாக இருக்குன்னா 2.2 டைம்ஸ் வந்து வெயிட்டாக இருக்கும், காற்றை விட கனமாக இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம் நம்ம. அதுக்கு அடுத்தது சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் அசிட்டிக் ஆக்சைடு. இட் டிசால்வ் இன் வாட்டர் டு கிவ் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வாட்டரில் கரைக்கிறோம். அப்படியே இந்த காம்பவுண்ட் அப்படியே சேர்த்து எழுதும்போது H2 இருக்கும், S இருக்கும், H2 S, O2 இங்கே இருக்குது, இங்கே ஒரு O இருக்குது. அப்போ SO3 மாறிடும். அப்போ என்னது சல்ஃபியூரஸ் ஆசிட். H2SO3 பேர் என்ன சல்ஃபியூரஸ் ஆசிட். மீண்டும் சல்ஃபியூரஸ் ஆசிட்டில் நமக்கு மறுபடியும் டீகம்போசிஷன் பண்ணும்போது SO2 and H2O நமக்கு கிடைக்கும். இதை நம்ம டீகம்போசிஷன் பண்ணும்பொழுது பிரிக்கும்பொழுது H2SO3 பிரிக்கும் பொழுது இதில் என்னென்ன அயான்ஸ் இருக்கோ அந்த அயான்ஸ் வந்து என்னென்னா டிஸ்சோசியேட் ஆகிடும். 2H+, 2H இருக்கும், 2H+ மாறிடும். SO3 அதனுடைய சார்ஜ் வந்து 2- மாறும். ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் கார்பனேட். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா NaOH, சோடியம் கார்பனேட்டாக Na2CO3. SO2 வந்து NaOH கூடயும் சோடியம் கார்பனேட் ரியாக்ட் ஆகுது. sodium hydroxide is reacted with sulfur dioxide. It gives sodium bisulfite. Sodium bisulfite ஓட ஃபார்முலா NaHSO3. Sulfur dioxide is reacted with sodium hydroxide and it gives sodium bisulfite. 2 moles of sulfur dioxide is reacted with sodium carbonate and water molecules. It gives 2 moles of sodium bisulfite and carbon dioxide is formed. 2 moles of sodium bisulfite is treated with sodium sulfite and water and SO2 is formed. Oxidizing properties. Sodium sulfur dioxide is oxidizing properties. In the H2S hydrogen sulfide and SO2 gas, 2 moles of hydrogen sulfide. இந்த சல்ஃபைட் இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடில் இருக்கிற இந்த எஸ்ஸை மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துரும். அப்போ மொத்தமாக எவ்வளோ எஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே 2S இருக்குது, இதில் ஒரு S இருக்குது. அப்போ மொத்தமாக 3S வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும், ஆக்சிடேஷன் பண்ணி ரெடியூஸ் பண்ணி வெளியே வந்துடும். மீதி என்ன பண்ணும் அப்படின்னா 2H2 இருக்குது, இங்கே 2 O இருக்குது. அப்போ 2H2 அப்படின்னு அப்படியே எழுதிக்கிங்க. இங்கே 2 O2 இருக்கிறனால முன்னாடி 2 போட்டு எழுதணும்னா வாட்டர்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்தது மெக்னீஷியம். 2 மெக்னீஷியத்தை 2 moles மெக்னீசியம் சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும் பொழுது இந்த 2 மெக்னீசியத்துக்கு கூட இந்த SO2வில் இருக்கிற அந்த 2 O வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகும்போது மெக்னீஷியம் ஆக்சைடாக ஃபார்ம் ஆயிடும். ப்ளஸ் இதில் வந்து ஒரு S மட்டும் தனியாக வெளியே வந்துடும், சல்ஃபர் மட்டும் தனியாக ரெடியூஸ் பண்ணிடும். அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிடைஸ்டு ஹைட்ரஜன் சல்ஃபைட் டு சல்ஃபர். அப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைட்லேருந்து சல்ஃபரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து கொடுத்துருது. மெக்னீசியிலிருந்து மெக்னீசியம் ஆக்சைடாக மாற்றி மறுபடியும் அதில் வந்து சல்ஃபரை மட்டும் தனியாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. These are oxidizing properties. This is a 2 mark question, important. Reducing properties. ஒடுக்கும் காரணியாகவும் செயல்படுது. சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ரியாக்டட் வித் வாட்டர் அண்ட் chlorine. It can readily to oxidize. It is act as a reducing agents. ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு என்னவா மாறுது அப்படிங்கிற இட் ரெடியூஸ் டு குளோரின் இன்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். குளோரின் என்னவா மாறுதுன்னு கேட்டால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக மாறுது. இது கூட சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகும்போது அப்படி மாறுது. இந்த SO2 கேஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கூட இந்த
H2 வந்து ரியாக்ட் ஆகும்பொழுது எப்படி மாறுது அப்படின்னு கேட்டால், மொத்தமாக 4 H இருக்குது. இந்த இடத்துல 4 Hல் வந்து H2, இங்கே SO2 இருக்குது, இங்கே ஒரு வாட்டரில் 2 O இருக்குது. அப்போ மொத்தமாக அது கூட ஜாயிண்ட் ஆகும்போது SO4 மாறிடும். அப்போ 4 Hல் 2 H இங்கே H2SO4 எடுத்து வச்சு மீதி 2 H இருக்குது. அப்போ 2H, இங்கே 2 Cl2, அப்போ 2 Cl, அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக மாறுது. இட் இஸ் எ ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸாக மாறுது. Next one, potassium permanganate is reacted with sulfur dioxide and water. It gives என்ன பண்ணும், potassium sulfate, manganese sulfate and sulfuric acid. It's also reduced potassium permanganate. Potassium permanganate na KMnO4 and potassium dichromate. Potassium dichromate is K2Cr2O7. இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி அதனுடைய அந்த எலமெண்ட்ஸோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மாறுது. இந்த இடத்துல KMnO4 ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவு, KMnO4. இந்த இடத்துல KMnO4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இந்த கேக்கு வந்து 1 ப்ளஸ் எம்எனுக்கு வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ப்ளஸ் 4 × -2 = 0. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் எக்ஸ் மைனஸ் 7 = 0ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் = 7. அப்போ இந்த இடத்துல எம்என்னுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு 7 இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ரியாக்ட் பண்ணி இந்த SO2 வந்து H2O இது கூட ரியாக்ட் ஆகி இந்த இடத்துல 2MnSO4 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுன்னா +2 மாறுது. அப்போ +7 வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 மாறிடுது. அப்போ KMnO4 சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகும்பொழுது என்னதுன்னா அந்த இடத்துல KMnO4 இருக்கிற அந்த எம்எனுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. இந்த பக்கம் ப்ராடக்ட் சைடில் வரும்பொழுது MnSO4 இருக்கிற எம்என் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணால் ரெடியூசிங் ஏஜெண்டாக செயல்படுது. ஓகே, அப்போ இந்த இடத்துல எம்என்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், எம்எனுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7, இந்த ப்ராடக்ட் சைடில் இருக்கிற எம்எனுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. அப்போ எம்என் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து +7லேருந்து +2க்கு மாறிடுச்சு. ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீஸ் ஆகுது. ஸோ ரெடியூசிங் ஏஜெண்டாக செயல்படுது. நெக்ஸ்ட் அதேமாரி வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட். பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் குரோமேட்டோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இங்கே ப்ராடக்ட் சைடில் இருக்கிற சிஆர் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +3. அதேமாதிரி இடத்துல போட்டு பாருங்கள் K2Cr2O7. இந்த இடத்துல வந்து குரோமேட்டிக் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு போட்டு பாருங்கள் 2. இந்த கேக்கு வந்து 1, 2 கேக்கு வந்து 2 × 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 7 × -2 = 0. அப்போ என்ன வரும், 2 ப்ளஸ் 2x மைனஸ் 14 = 0. அப்போ 2x மைனஸ் 12 கிடைக்கும். 2x மைனஸ் 12 = 0. அப்போ x = 12/2 = 6ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல Cr2O7 உடைய K2Cr2O7 இருக்கிற சிஆருடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +6. அப்போ இந்த சைடில் வரும்பொழுது இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னன்னா +3. இந்த குரோமித்தில் சிஆரோட ஆக்சிஜன் ஸ்டேட் +3 மாறிடுது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் +6லேருந்து +3க்கு குறைஞ்சிருச்சு. ஸோ ரெடியூசிங் ஏஜெண்டாக செயல்படுது. ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீஸ் ஆகுது, ரெடியூசிங் ஏஜெண்டாக செயல்படுது. இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். SO2 இஸ் ஒரு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு கேட்பான். இது கூட KMnO4 கூடயும் அண்டு பொட்டாசியம் டைக்ரோமேட் ரியாக்ட் ஆகும்பொழுது இந்தமாரி காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கிது. இந்த 2 ஈக்குவேஷன் எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Reaction with oxygen. Sulfur dioxide is oxidized to sulfur dioxide. Sulfur dioxide கூட ஆக்சிஜன் சேர்ந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது இது கேட்டலிஸ்ட் ரெனோடியம் பென்டாக்சைடு at higher temperatures 450 degree Celsius. It gives sulfur dioxide is formed. 2SO2 sulfur dioxide 2 moles and O2. இது அப்படியே இது கூட ஜாயிண்ட் ஆகும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே 2 moles 2SO2 இருக்குது. அப்போ 2 டைம் S 2 டைம் O2 இருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு O2 ஜாயிண்ட் ஆகும்போது மொத்தம் 6 ஆக்சிஜனாக மாறிடும். அப்போ 2 S இருக்குது, 2S மொத்தம் 6 ஆக்சிஜனாக மாறிடும். அப்போ 2 × O3 அப்படிங்கும்போது சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறிடும். ஓகே, அதுக்கடுத்தது ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஒரு வந்து என்ன பண்ணுங்கன்னா இது வந்து ஒரு வெளுக்கும் பண்பாக இருக்கும். ப்ளீச்சிங் ஏஜெண்டாக செயல்படுது. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இது வந்து கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளீச்டு கலர்டு wool, silk, sponge and straw into colorless due to the reducing properties. இது என்ன பண்ண அப்படின்னா நீரின் முன்னிலையில் வந்து நிறமுடைய கம்பளி
அதாவது வாட்டர் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் முன்னிலையில் நிறமுள்ள கலர்டு காம்பவுண்ட் உள்ள எதுங்கன்னா கம்பளி, பட்டு, ஸ்பாஞ்ச் ஆகியவற்றை என்ன பண்ணு அப்படின்னு கேட்டால் சல்ஃபர் டை ஆக்சைடு தனது ஒடுக்கும் பண்புகளை நிறமற்றதாக மாற்றுது. அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணு அப்படின்னா நிறமுள்ள பொருளை நிறமற்றதாக மாற்றுது. சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டர் கூட ஜாயிண்ட் ஆகும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் SO2 + 2H2O. அப்போ மொத்தமாக எத்தனை ஹெச் இருக்குது? இங்கே 4 ஹெச் இருக்குது. அப்போ 4 ஹெச்சில் H2 2 ஹெச் மட்டும் எடுத்துக்க. இங்கே வந்து 2 O இருக்கு. மொத்தம் 4 ஹெச்சில் 2 ஹெச் இது எடுத்துக்கிச்சு. அப்போ H2 இங்கே SO2 இருக்குது, இங்கே 2 O இருக்குது. அப்போ மொத்தமாக SO4 மாறிடும். அப்போ இதில் 2 ஹெச்னு பேலன்ஸ் இருக்கும்ல, அப்போ வந்து 2H அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதில் இது கூட இது ஜாயிண்ட் ஆகும்போது H2SO4 மீதி 2 ஹெச் இருக்கும். அந்த 2 ஹெச் காம்பவுண்டு கூட நம்ம கலர்டு காம்பவுண்ட் ரியாக்ட் பண்ணும்போது கலர்டு காம்பவுண்டு எக்ஸ்னு வச்சுக்கலாம். அது ரியாக்ட் ஆகும்போது XH2 மாறிடும். அப்போ கலர்டு காம்பவுண்டு அந்த 2H கூட ஜாயின் ஆகும்போது XH2 காம்பவுண்டாக மாறி கலர்டு காம்பவுண்டு கலர்லெஸ்ஸாக மாற்றிடும். However, the bleached product colorless is allowed to stand in air. அது காற்றில் கொஞ்சம் அந்த கலர்லெஸ் காம்பவுண்டை கொஞ்சம் நேரத்தில் காற்றில் வச்சுருந்தீங்கன்னா it is reoxidized to atmosphere oxygen to its give original color. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கலர்லெஸ் காம்பவுண்டை காற்றில் கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரீஆக்சிடைசேஷன் ஆகி மீண்டும் தன் பழைய கலருக்கே வந்துடும். ஹென்ஸ் ப்ளீச்சிங் ஆக்ஷன் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் எ டெம்பரவரி ப்ளீச்சிங் ஏஜென்ட். அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் டெம்பரவரி ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக செயல்படுது. இப்போ நமக்கு வந்து முடிக்கு வந்து நம்ம சாயம் போடுறோம். இந்த ப்ரௌன் கலர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கலராக சைடில் ஒரு கலர் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பூசியிருப்பாங்க. அது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா தானாக என்ன பண்ணுதுன்னா கலர் மறைஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணால் இதை வந்து என்ன பண்ணால் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்டாக செயல்படுது. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து 3 மார்க் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது யூசஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ்வலி ப்ளீச்சிங், ஹேர், சில்க், உல். எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சாயம் பூசுறது பயன்படுத்துகிறாங்கன்னா முடி, பட்டு, கம்பளி இந்த இடத்துல வந்து போன்றவற்றை வெளுக்க பயன்படுத்துகிறாங்க, ப்ளீச்சிங் போடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. It can be used for disinfecting crops and plant in agriculture. விவசாயத்தில் தாவரங்கள் மற்றும் பயிர்கள் காணப்படும் தொற்றுகளை நீக்குவதற்கு கிராப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் நம்ம வந்து டிஸ்இன்ஃபெக்டிங்ஸ் அதாவது தொற்று கிருமிகளை நீக்குவதற்கு நம்ம விவசாயத்தில் வந்து தொற்று கிருமி இருக்குங்களா அந்த கிருமியெல்லாம் நீக்குவதற்கு இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு காம்பவுண்ட் நம்ம வந்து பயன்படுத்துகிறாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு யூசஸ் வந்து 2 மார்க் கொஸ்டின். அது சல்ஃபர் டை ஆக்சைடு ஸ்ட்ரக்சர், இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் ஆட்டம் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். இந்த சல்ஃபர் வந்து 2 ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகிருக்குது. அதனால் வந்து என்ன sp2 ஹைபிரிடைஸ்டு சல்ஃபர். இதில் வந்து டபுள் பாண்ட் இஸ் அரைஸ் பிட்வீன் S அண்டு O. இந்த டபுள் பாண்டு எதுக்கு இடையில் இருக்குது அப்படின்னா எஸ்ஸுக்கும் ஓக்கும் இடையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எஸ்க்கு இந்த ஓக்கு இடையில் தான் டபுள் பாண்ட் இருக்குது. இந்த டபுள் பாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் டீலோக்கலைஸ் ஒரு இடத்துல நிலை இல்லாமல் இந்த காம்பவுண்ட் முழுசு இப்படி போயிட்டுருக்கும். அப்போ இங்கே டபுள் பாண்டு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி இப்படி மாறும். இந்த டபுள் பாண்டில் லோன் பரஃப் எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இந்த பாண்ட் வந்து இதுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகி டபுள் பாண்டாக மாறி இப்படி மாறி இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் இப்படி இருந்து இதில் மாற்ற முடியும். இந்த ஸ்ட்ரக்சரை இதாக மாற்ற முடியும், மறுபடியும் இதை இது எப்படியும் மாற்ற முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த ஆக்சிஜனுடைய p ஆர்பிட்டால்ஸும் இந்த சல்ஃபருடைய d ஆர்பிட்டால்ஸும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓவர்லாப் ஆகுது. ஓவர்லாப் ஆகும் பொழுது நமக்கு வந்து இதுமாரி ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இந்த டயக்ராம் கண்டிப்பாக போட்டாகணும். அதுக்கு மேலே இருக்கிற அந்த புள்ளிக்கு பேர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அந்த பாண்டு, அந்த புள்ளி, அந்த மைனஸ் ப்ளஸ் இதெல்லாமே கண்டிப்பாக போட்டாகணும். நெக்ஸ்ட் வந்து சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட்டோட ஃபார்முலா என்னென்னு கேட்டால் H2SO4. இதை நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோன்னா சல்ஃபூரிக் ஆசிட் கேன் பி மேனுஃபேக்சர்ட் பை லெட் சாம்பர் ப்ராசஸ். 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். சல்ஃபூரிக் ஆசிட்டை H2SO4 எந்த ப்ராசஸ் மூலிமா நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் லெட் சாம்பர் ப்ராசஸ் மூலிமா தயாரிக்கலாம். காஸ்கேட் ப்ராசஸ் அண்ட் கான்டாக்ட் ப்ராசஸ். சல்ஃபூரிக் ஆசிட்டை என்னென்ன முறையில் நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு தொடுமுறை, அடுக்குமுறை இந்த முறையில் தயாரிக்கலாம். கார்சிஸ் அதாவது காஸ்கேட் ப்ராசஸ், கான்டாக்ட் ப்ராசஸ், லெட் சாம்பர் ப்ராசஸ் இந்த முறையில் நம்மனா சல்ஃபூரிக் அமிலத்தை நம்ம வந்து தயாரிக்கலாம். 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேனுஃபேக்சர் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் பை கான்டாக்ட் ப்ராசஸ்.
சல்ஃபரிக் ஆசிட் H2SO4 காண்டாக்ட் ப்ராசஸ் தொடுமுறையில் நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இன்சிலி சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பேர்னிங் சல்ஃபர் ஆர் அயான் பைரைட்ஸ் இன் ஆக்சிஜன் ஏர். காற்றில் என்ன பண்ண அப்படின்னா தொடக்கத்தில் இரும்பு கந்தகம் அல்லது இரும்பு பைரைட்ஸ் சல்ஃபர் அல்லது அயான் பைரைட்ஸை காற்றில் நம்ம எரித்து சல்ஃபர் டை ஆக்சைடை மாற்றுறோம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு நமக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். சல்ஃபரை அல்லது அயான் பைரைட்ஸ் அப்படின்னா FeS2 இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜன் கூட சேர்த்து நம்ம எரிக்கிறோம். அப்படி எரிக்கும்பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து SO2 கிடைக்குது. சல்ஃபரை ஆக்சிஜன் சேர்த்து எரிக்கிறோம், SO2 மாறுது. அயான் பைரைட்ஸ் FeS2 4 மோல்ஸ் எடுத்துக்கிறோம், 11 மோல்ஸ் O2 எடுத்து ரியாக்ட் பண்ணுறோம். இந்த 4 Fe நான் வந்து 2Fe2ன்னு எழுதிக்கிறோம். நம்ம மொத்தமாக 22 ஆக்சிஜன் இருக்குது. 22 ஆக்சிஜன் 6 ஆக்சிஜன் இங்கே ஜாயிண்ட் ஆகுது. அப்போ 2Fe2O3 கிடைக்கும். மீது ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்கும், சல்ஃபர் எவ்வளோ இருக்குது, சல்ஃபர் 8 இருக்கும், அது 8Sன்னு போட்டுக்கிறோம். ஆக்சிஜன் மீது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 16 ஆக்சிஜன் இருக்குது. இப்போ O2ன்னு போட்டோம்னா கீழே முன்னாடி 8 இருக்குது. அப்போ 2 × 8 16 மாறிடும். அப்போ இவ்வளோ சல்ஃபர் டை ஆக்சைடு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம்டு இஸ் ஆக்சிடைஸ் டு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடை ஆக்சிடேஷன் பண்ணி சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாற்றுறோம். பை இன் ஏர் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் such as வெனோடியம் பென்டாக்சைடு ஆர் பிளாட்டினைஸ்ட் ஆஸ்பெக்ட். அதாவது கல்நார் பூசப்பட்ட ஒரு ஆஸ்பெக்டஸை நம்ம முன்னிலையில் பிளாட்டினம் ஏற்றப்பட்ட ஆஸ்பெக்டஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம், பிளாட்டினம் முன்னிலையில் நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ணும்பொழுது நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் சல்ஃபர் டை ஆக்சைடாக நமக்கு மாறுது. அப்போ உருவான சல்ஃபர் டை ஆக்சைடு உருவாச்சு. அந்த சல்ஃபர் டை ஆக்சைடை நம்ம V2O5 வெனாடியம் பென்டாக்சைடு அல்லது பிளாட்டினைட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் பிளாட்டினைஸ்டு ஆஸ்பெக்டஸ் அப்படின்னு கேட்டால் பிளாட்டினம் ஏற்றப்பட்ட ஆஸ்பெக்டஸ் கூட பிளாட்டினம் உள்ள சேர்த்திருப்பாங்க. அது கூட நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சிடேஷன் பண்ணும்பொழுது SO2 நம்ம என்ன பண்ணோம் ஆக்சிடேஷன் பண்ணுறோம். இந்த இடத்துல V2O5 அம்புக்குறி மேலே போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு SO3 கிடச்சிரும். இந்த SO3 என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அடுத்த ஸ்டெப் போனால் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இஸ் அப்சர்வ்ட் இன் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். இந்த SO3 வந்து சல்ஃபூரிக் ஆசிட் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒலியம் காம்பவுண்டாக மாறிடும். ஒலியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா H2SO7 ஒலியம். The sulfur dioxide is absorbed in constant sulfuric acid and produced oleum H2S2O7. The oleum is converted into sulfuric acid by diluting with water. மறுபடியும் இந்த ஒலியத்துக்கு கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு கிடைச்சிடும். அப்போ நமக்கு SO3 ப்ரொடியூஸ் ஆகுது. அது சல்ஃபூரிக் ஆசிட் சேர்த்தும் போது ஒலியம் காம்பவுண்ட் கிடைக்கும். 1 மார்க் கொஸ்டின் கேட்போம். SO3 காம்பவுண்டை சல்ஃபூரிக் ஆசிட் கூட நம்ம சேர்த்தும் பொழுது என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா H2S2O7 ஒலியம் காம்பவுண்ட். இந்த ஒலியம் காம்பவுண்ட் கூட அடிஷன் ஆஃப் வாட்டர் சேர்த்தும்போது மீண்டும் நம்ம சல்ஃபரிக் ஆசிட் 2 மோல்ஸ் கிடச்சிடும். The maximize the yield plant is operated 2 bar and pressure 2 bar pressure 720 kelvins. The sulfuric acid obtained in the process over is 96%. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமாக சல்ஃபரிக் ஆசிட் நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ எவ்வளோ ப்ரெஷர் நம்ம கொடுக்கணும் 2 பார் ப்ரெஷர் கொடுக்கும். அண்டு 720 கெல்வின் நம்ம கொடுத்தோம்னா இந்த ப்ராசஸில் நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா அதிகமாக நமக்கு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராடக்ட் கிடைக்கும் 96% நமக்கு வந்து பியூராக நமக்கு வந்து கிடைக்கும். சல்ஃபரிக் ஆசிட் பியூராக கிடைக்கும். அப்போ காண்டாக்ட் ப்ராசஸில் நமக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சல்ஃபரிக் ஆசிட் பியூராக கிடைக்குன்னா 96% கிடைக்குது. அது எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ கெல்வினை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 2 பார் ப்ரெஷர் அண்டு 720 கெல்வின் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒலியத்தோட ஃபார்முலா என்னென்னு கேட்பான். அந்த சல்ஃபரிக் ஆசிட் எவ்வளோ பர்சன்டேஜ் தூய்மையாக கிடைக்குது அப்படின்னு கேட்பான். சல்ஃபரிக் ஆசிட் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம வந்து அதிகமாக ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். பியூர் சல்ஃபரிக் ஆசிட் கலர்லெஸ் தூய்மையான சல்ஃபரிக் ஆசிட் வந்து நிறமற்றதாக இருக்கும். விஸ்காஸ் லிக்யூட் அதனுடைய பாகுநிலை தன்மை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 298 கெல்வினில் 1.84 கிராம் பர் மில்லிலிட்டர்ஸ் இவ்வளோ இருக்கும். அதனுடைய வந்து விஸ்காசிட்டி அப்படின்னா வந்து அதனுடைய பாகுநிலை தன்மை எப்படி இருக்குங்க. ஹை பாயிலிங் பாயிண்ட் அண்ட் விஸ்காசிட்டி ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் இஸ் டியூ டு த association of molecules together through the hydrogen bonds. இது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால்
இந்த ஹைட்ரஜன் பிணைப்பின் காரணமாக மூலக்கூறு இனவுத்தன்மை ஏற்படுத்தும். இதில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணோம், மாலிகூல்ஸ் கூட ஈஸியாக என்ன பண்ணணும் சேர்ந்துக்கும். சல்ஃபரிக் ஆசிட் H2SO4 இதில் என்ன பண்ணோம்னா சல்ஃபரிக் ஆசிட் டியூ டு த அசோசியேஷன் ஆஃப் மாலிகூல் டுகெதர் த்ரூ த ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு மாலிகூல்ஸ் கூட ஈஸியாக சேர்ந்துக்கும் தன்மை இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆசிட் ஃப்ரீஸ். எந்த டெம்பரேச்சரில் வந்து அந்த ஆசிட் வந்து உறைஞ்சி போகும் அப்படின்னா 283.4 கெல்வினில் உறைஞ்சி போயிடும். எந்தில் வந்து பாயில் ஆகும் அப்படின்னு கேட்டால் 590 கெல்வின்ஸில் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். இட் இஸ் ஹைலி சாலிபிள் இன் வாட்டர். இது அதிகமாக நீரில் கரையும். அண்ட் ஸ்ட்ராங் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் த வாட்டர். என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக நீரை வந்து விரும்பும் தன்மை இருக்கும். அஃபினிட்டி ஸ்ட்ராங் அஃபினிட்டினா நீரை வந்து அதிகமாக சேர்த்துக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு. Hence it can be used to dehydrating agents. Dehydrating அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நீரை நீக்கக்கூடிய காரணி. இம்பார்ட்டன்ட். சல்ஃபரிக் ஆசிட் இஸ் a dehydrating agents. நீரை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு காரணியாக செயல்படும். when dissolved in water நீரில் கரைக்கிறோம், it form the monosulfuric acid. அதுக்கு வந்து டைஹைட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட் அப்படின்னு கிடைக்கும். ஒரு சல்ஃபரிக் ஆசிட் கூட ஒரு டைம் வாட்டர் சேர்த்தும் பொழுது மோனோசல்ஃபரிக் டைஹைட்ரேட், இன்னொன்று வந்து டைஹைட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட் அப்படிங்கிற ரியாக்ஷன் கிடைக்கும். இது கூட எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் கிடைக்கும். இப்போ சல்ஃபரிக் ஆசிட் கூட நம்ம வந்து ஒரு வாட்டரில் சல்ஃபரிக் ஆசிட் சேர்த்தோம்னா எக்ஸோதெர்மினா வெப்பத்தை வந்து வெளியிடும் தன்மையாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஆசிட் கூட நம்ம வந்து வாட்டர் சேர்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டரை எடுத்துக்கணும். அப்புறம் தான் ஆசிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கணும். இப்போ நம்ம ஆசிட்டை உள்ளே எடுத்துக்கிட்டு உள்ளே வாட்டர் ஊற்றினா மேலே பொங்கி வந்து நம்ம மேலே எஃபெக்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், வாட்டரை நம்ம ஆசிட்டை வந்து டைல்யூட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ஒரு பீக்கரில் எடுத்துக்கிட்டு அப்புறமே ஆசிட்டை கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும். ஒரே மட்டும் ஊற்றினீங்கன்னா பொங்கி வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பீக்கரை தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டாக இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ், வெப்பத்தை வெளியிடக்கூடிய ஒரு வினையாக செயல்படுது. The dehydrating properties can also illustrated by the reaction with organic compound, sugar, oxalic acid and formic acid. Important question. Sulfuric acid is a dehydrating agent. Explain. அப்படிங்கிறப்ப 3 மார்க் கொஸ்டின். இந்த 3 ஈக்குவேஷன் எழுதிட்டு அப்படியே கொடுத்துருவோம். சுகரோட ஃபார்முலா சுக்ரோஸ், சுகர் அதோடைய ஃபார்முலா என்னது, C12H22O11. சுகரோட ஃபார்முலா. ஃபார்மிக் ஆசிட் HCOOH. ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா COOH பாண்ட் COOH. இதை வந்து ஆக்சாலிக் ஆசிட் 2 டைம் இருக்கிறதுனால COOH ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கூட சல்ஃபரிக் ஆசிட் சேர்த்துறாங்க. சுகர் கூட சல்ஃபரிக் ஆசிட் சேர்த்துறாங்க. இதிலேருந்து சல்ஃபரிக் ஆசிட் சேர்த்தனாவே இதிலேருந்து வாட்டர் மாலிகூல்ஸ் வெளியே போயிடும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த கார்பன் எவ்வளோ இருக்குதோ அந்த கார்பனை மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துரும். C12 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 12 C மாற்றி வெளியே கொடுத்துரும். கார்பனை தனியாக வந்துடும். மீதி வந்து என்ன ஆகுதுன்னா எத்தனை ஹெச் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் H22O11 இருக்கும். அப்போ இந்த சல்ஃபரிக் ஆசிட்டில் H2SO4 அப்படியே எழுதிக்கிங்க. இந்த H22O11 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் மொத்தமாக H வந்து 22 இருக்குது. அப்போ 22 H நம்ம வந்து 11H2 அப்படின்னு எழுதும்போது 22 11 × 2 22. ஓ வந்து எவ்வளோ இருக்குன்னா 11 இருக்குது. முன்னாடி 11 பொருள் ஓ போட்டுருக்குதுங்க. அப்போ 11H2O மாற்றி எழுதிக்கலாம். அப்போ சல்ஃபரிக் ஆசிட் கூட 11 டைம் வாட்டர் சேர்ந்துருக்கும். அப்போ வாட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது சல்ஃபரிக் ஆசிட். அப்போ இந்த ஈக்குவேஷன். அதுக்கடுத்து ஃபார்மிக் ஆசிட் ஃபார்முலா HCOOH. இது கூட சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் CO மட்டும் வெளியே வந்துடுது. CO வெளியே வந்துச்சுன்னா மீதி எனக்கு HOH இருக்குது. ரெண்டும் சேர்த்து எழுதும் H2O. அது சல்ஃபரிக் ஆசிட் சேரும் பொழுது என்ன கிடைக்கும், H2SO4 H2O கிடைக்கும். இதில் வந்து CO மட்டும் வெளியே வந்துருச்சு. அப்போ இந்த COOH HCOOH இந்த CO மட்டும் தனியாக வெளியே வந்துருச்சு. அதான் இது. மீதி H2O வந்து சல்ஃபரிக் ஆசிட் இப்படி மாறி இருக்கும். அதுக்கடுத்தது ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா இப்போ தான் எழுதி காமிச்சேன். COOH 2 டைம் இருக்குது. இது கூட சல்ஃபரிக் ஆசிட் போடுறீங்க. சல்ஃபரிக் ஆசிட் போடும் பொழுது இது ஒரு CO2 வெளியே வந்துடுது. இதுலேருந்து ஒரு CO வெளியே வந்துடுது. மீதி எனக்கு இந்த H இருக்கும், இந்த OH இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து சல்ஃபரிக் ஆசிட் சேரும்போது H2SO4 H2O மாறிடும். அப்போ ஒன்று CO வெளியே வருது, இன்னொன்று CO2 வெளியே வருது.
அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் எ டீஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 உதாரணம். சுக்ரோஸ், ஃபார்மிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட். சுக்ரோஸ்னா சுகர், ஃபார்மிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து 3 மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் ஹைலி ரியாக்டிவ். சல்ஃபூரிக் ஆசிட் அதிகமாக வினைபுரியும் திறன் உடையது. இட் கேன் ஆக்ட் ஆஸ் எ ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது என்னன்னா இது அதிகமாக வந்து வலிமை மிக்கது அமிலமாக செயல்படுது. ஸ்ட்ராங் ஆசிட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் செயல்படுது. எக்ஸாம்பிள் பார்க்குறோமா, டீகம்போஷன்ஸ். சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் எ ஸ்டேபிள். சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஒரு நிலைப்புத்தன்மையாக இருக்குது. however decomposed at higher temperature to the sulfur dioxide. இந்த சல்ஃபரிக் ஆசிட் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அதிகமாக என்ன பண்ண அப்படின்னா அதிக வினைத்திறனுடையது, ரொம்ப வலிமை மிக்க அமிலம்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் ஒரு ஆக்சிடேஷன் காரணியாக ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டாகவும் செயல்படுது. டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் பண்ணுறோம். டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் பண்ணும்போது சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஹைலி ஸ்டேபிளாக இருக்குது. ஹையர் டெம்பரேச்சர் தான் என்னவா மாறுது, சிதைஞ்சு போயிடுது. சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆனால் ஹையர் டெம்பரேச்சர் கொடுக்கும்பொழுது தான் இது என்னவா மாறுதுன்னு கேட்டால் H2O மாறுது, இன்னொன்று SO3 மாறிடுது. அப்போ H2 இங்கே S இருக்குது, இங்கே O3 இருக்குது, இங்கே ஒரு O இருக்குது, நம்ம சேர்த்தோம்னா H2SO4 மாறிடுது. அப்போ H2SO4 பிரிக்கும் பொழுது ஒன்று வாட்டர், இன்னொன்று SO3 சல்ஃபர் ட்ரைஆக்சைடாக பிரிஞ்சு போயிடுது. அதுக்கடுத்து சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் டைபேசிக் நேச்சர், ஸ்ட்ராங் டைபேசிக் ஆசிட் நேச்சர் அப்படின்னு கேட்பான். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இருக்காரத்துவம் முடியாது அப்படின்னு கேட்பான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிடோட பேஸ் சேர்த்துற ஒரு சால்ட் ஃபார்ம் ஆயிடும். அதேமாதிரி ஒரு சல்ஃபூரிக் ஆசிடோட இன்னொரு 2 டைம் வந்து பேஸ் சேர்த்துற, அப்போ ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகிடும், 2 டைம் வாட்டர் வெளியிடுறோம். அப்போ என்ன பண்ண அப்படின்னா சால்ட் ஃபார்ம் ஆகுது, ஒரு டைம் வாட்டர் 2 டைம் வாட்டர் வெளியிடுது. அப்படிங்கன்னா டைபேசிக் ஆசிட் நேச்சர். இங்கே பாருங்க, H2SO4 ப்ளஸ் NaOH சேர்த்துறீங்க. இதுலேருந்து Na சோடியம், இதுலேருந்து ஒரு H வந்து H, இதுலேருந்து SO4. மீதி இதில் ஒரு H இருக்குமா, இங்கே ஒரு OH இருக்குமா, இதில் வந்து ஒரு H இருக்கும் பேலன்ஸு, இங்கே OH இருக்கும். அப்போ அது ரெண்டும் சேர்ந்து என்ன வெளியிடுனா H2O, சோடியம் பை சல்ஃபைட் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது சல்ஃபூரிக் ஆசிட் 2 டைம் NaOH சேர்த்துறேன், H2SO4 2 டைம்ஸ் NaOH சேர்த்துறேன். இப்போ இந்த 2 Naவை Na2 அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த SO4 அப்படியே கூட சேர்த்து SO4 சோடியம் சல்ஃபேட்டாக மாறிடும். இப்போ இந்த இடத்துல கவனிங்க, இங்கே 2 H இருக்குது, இங்கே 2 OHன்னு இருக்கும். அப்போ இந்த H2 இந்த 2 OH நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 2H2O நம்ம எழுதிக்கலாம். அப்போ 2 டைம்ஸ் வாட்டர் இருக்குது. அப்போ ரெண்டுமே சால்ட்டு, சோடியம் பைசல்ஃபேட்டு, சோடியம் சல்ஃபேட் அப்படின்னு. சோடாப்பு இருக்குல்ல, அதான் வந்து சோடியம் பைசல்ஃபேட்டு, சோடாப்பு. ஓகே, அதுக்கடுத்தது சல்ஃபூரிக் ஆசிட் கூட அம்மோனியா ரியாக்ட் பண்ணுறோம், 2NH3 நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். இந்த ரியாக்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இதிலிருந்து அப்படியே இந்த H வந்து இந்த NH3 கூட ஜாயிண்ட் ஆகும்போது இங்கே ஒரு NH3, 2 NH3 இருக்குது. இதில் இந்த H2SO4 2 H இருக்குதா, H2SO4 இந்த 2 H இருக்குது. அது அப்படியே இது கூட ஒன்று, இது கூட ஜாயிண்ட் ஆகும்போது NH4 எத்தனை டைமாக மாறிடும், 2 டைமாக மாறிடும், NH4 ட்வைஸ். SO4 ஒன்று இருக்குது, அப்படியே மாறும்போது அமோனியம் சல்ஃபேட் அப்படியே மாறிடும். என்ன காரணம்னா அமோனியம் சல்ஃபேட். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் ஏ ஸ்ட்ராங் டைபேசிக் ஆசிட் நேச்சர் அப்படின்னு கேட்போம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லாம் கேட்க சான்ஸு நிறையா இருக்குது. ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி. சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் an oxidizing agent as it is produced nascent oxygen as shown below. இப்போ சல்ஃபூரிக் ஆசிட் கந்தக அமிலமானது வினை நெகிழ்விட ஆக்சிஜன் வாயு தருவோம், நேசண்ட் ஆக்சிஜனை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சிடேட்ட காரணியாக செயல்படுது. இட் ப்ரொடியூஸ்டு என்ன வெளியிடுது அப்படின்னு கேட்டால் நேசண்ட் ஆக்சிஜன்ஸ், பிறவிநிலை ஆக்சிஜன் தனியாக அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆக்சிஜனை கொடுக்குது அப்படிங்கிற. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பான். ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி 2 மார்க் கொஸ்டினில். சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம வந்து டீகம்போசஸ் பண்ணுறோம், சிதைக்கும் பொழுது
அது என்னவா மாறுதுன்னு கேட்டால் இதில் வந்து வாட்டர் SO2 O இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள், இது கிடைக்கும் நமக்கு H2SO4 கிடைக்கும். அவங்க வாட்டர் SO2 ஒரு சிங்கிள் O மட்டும் கிடைக்கும். அதுக்கு பேர் கேட்டால் நேசன்ட் ஆக்சிஜன், பிறவி நிலை ஆக்சிஜன், வினை நிகழ்விட ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நேசன்ட் ஆக்சிஜன். அதுக்கடுத்தது சல்ஃபரிக் ஆசிட் வந்து எலமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது. கார்பன் கூட ரியாக்ட் ஆகுது. சல்ஃபரு, பாஸ்பரஸு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, சல்ஃபரிக் ஆசிட் HI, ஹைட்ரஜன் அயோடைடு, HBr இந்த காம்பவுண்டுக்குள்ளே ரியாக்ட் ஆகுது. அதுக்கு ரியாக்ட் ஆகும்போது என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். கார்பன் கூட 2 மோல் சல்ஃபர் ரியாக்ட் ஆகும்பொழுது 2 டைம் சல்ஃபர் டை ஆக்சைடு, 2 டைம் வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு. இதை பேலன்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதி காமிக்க பாருங்கள். கார்பன் is reacted with 2 moles of sulfuric acid. It gives 2 times sulfur. இங்கே பாருங்கள் 2 S இருக்குது, அப்போ 2S அப்படி எழுதிக்கங்க. இங்கே மொத்தமாக 8 ஆக்சிஜன் இருக்குது. 8 ஆக்சிஜனில் இருந்து 4 ஆக்சிஜன் மட்டும் இங்கே எடுத்துங்க. 2 × 2 4 ஆக்சிஜன்ஸ். மீதி இங்கே எத்தனை ஏன்னா 2 டைம் H2 இருக்குது, அப்போ 2H2ன்னு போட்டுங்க. மொத்தமாக வந்து 8 ஆக்சிஜன் வந்து 4 ஆக்சிஜன் போயிடுச்சு. மீதி எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு கேட்டால் 4 ஆக்சிஜன் இருக்கும். அந்த 4 ஆக்சிஜன் வந்து 2 ஆக்சிஜன் கொடுத்துக்கு முன்னாடி 2, அப்போ 2 டைம்ஸ் வாட்டர். மீதி C மட்டும் இருக்கும். அந்த C கூட இன்னும் எத்தனை ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆகும்போது 2 ஆக்சிஜன், அப்போ O2 சேர்ந்தா CO2 மாறிடும். அப்போ இந்த காம்பவுண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இதேமாரி ஒவ்வொரு ஈக்குவேஷன். சல்ஃபர் இஸ் ரியாக்டட் வித் 2 டைம்ஸ் sulfuric acid. It gives sulfur dioxide 3 moles and 2 moles water is formed. Phosphorus is reacted with 10 moles of sulfuric acid, orthophosphoric acid 4 times and 10 times sulfuric acid, sulfur dioxide 4 times water molecule is formed. Hydrogen sulfide is reacted with sulfuric acid. It gives sulfur dioxide 2 times water and sulfur elements is formed. Sulfuric acid is reacted with hydrogen iodide 2 moles. It gives sulfur dioxide and 2 times water molecules and iodine is formed. Sulfuric acid is reacted with hydrogen bromide 2 moles. It gives sulfur dioxide and 2 moles water. It gives and bromine is formed. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த எலமெண்ட்ஸ் கூட சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது இதில் வந்து ஏதோ 2 எலமெண்ட்ஸ் கொடுத்து சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ஷன் எழுதான்னு கேட்டுருவாங்க. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்போம்னா கார்பன் அண்ட் பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் சல்ஃபரிக் ஆசிட் எக்ஸ்பிளைன் த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டுருவோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து எல்லாமே படிச்சுக்கங்க. இதில் வந்து ஏதோ ஒன்று 3 அல்லது 2 கேட்டால் 2 மார்க் கொஸ்டின், 3 கேட்டால் 3 மார்க் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரியாக்ஷன் வித் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது. சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல். இட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் டிபெண்டிங் ஆன் த ரியாக்டன்ஸ் அண்ட் ரியாக்டிங் கண்டிஷன்ஸ். சல்ஃபரிக் ஆசிட் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் மெட்டல் கூட வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது, உலோகங்களுடன் வினைப்படும் போது வினை நிகழ நிபந்தனைகளை பொறுத்து ரியாக்ஷன் கண்டிஷனை பொறுத்து அந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல், அலுமினியம், ஜிங்க் டு கிவ் கரஸ்பாண்டிங் சல்ஃபேட். இப்போ ஜிங்கையும் அலுமினியம் சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுது. இப்போ ஜிங்க் ஃபார்முலா என்னது Z10, சல்ஃபரிக் ஆசிட் ஃபார்முலா H2SO4. இட் கிவ்ஸ் இந்த Z10 இந்த SO4 ஒன்றா சேர்ந்து ஜிங்க் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆயிரும். அண்டு இந்த 2 H இருந்தீங்கன்னா H2 கேஸாக வெளியே போயிடும். அப்போ ஜிங்க் சல்ஃபேட் சால்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 moles ஆஃப் அலுமினியம் ரியாக்ட் வித் 3 moles ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட். அப்போ இந்த இதில் பாருங்கள் 2 moles அலுமினியம், 3 moles சல்ஃபரிக் ஆசிட். இட் கிவ்ஸ் இந்த 2 AL2ன்னு எழுதிக்கிங்க. இங்கே 3 SO4 இருக்குது, முன்னாடி 3க்கு SO4 இருக்குது, அப்போ SO4 Al2SO4 அலுமினியம் சல்ஃபேட். அப்போ SO4 அப்படின்னு த்ரைஸ்ன்னு போட்டுக்கணும். SO4 3 டைம் இருக்கிறனால SO4 த்ரைஸ் அலுமினியம் சல்ஃபேட். மீதி என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் வந்து 3H2 இருக்கும். அப்போ 3H2 கேஸாக வெளிப்படும். அப்போ வந்து மெட்டல் கூட சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது கண்டிப்பாக என்ன கேஸ் வெளியே அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன் கேஸை வெளியிடும். என்னென்னா டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது ரியாக்டன்ட் நடக்கும். மெட்டல் கூட டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது இந்த ஜிங்க்கு கூடயும் அலுமினியத்து கூடயும் நம்ம வந்து
டைலூட் சல்ஃபரிக் ஆசிட்னா ஆசிட் கூட வாட்டர் இருக்கும், கொஞ்சமாக வாட்டர், அதுதான் டைலூட் சல்ஃபரிக் ஆசிட். அப்படி போடும்போது ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போகும். அதேமாரி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட்னா அதில் வந்து ஆசிட் கூட வாட்டர் இருக்காது, வெறும் ஆசிட் மட்டும் இருக்கும். அது கூட வந்து நம்ம வந்து அந்த மெட்டல்ஸ் ரியாக்ட் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வெளியே போகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், காப்பர் ப்ளஸ் 2 டைம்ஸ் சல்ஃபூரிக் ஆசிட்டு, அப்புறம் ரியாக்ட் பண்ணும்பொழுது காப்பரு Cu, இங்கே பாருங்கள் 2 SO4 இருக்குது, அதில் வந்து ஒரு SO4 மட்டும் இங்கே ஜாயிண்ட் ஆகுது, இப்போ காப்பர் சல்ஃபைட். இங்கே மீதி என்ன இருக்கும், 2H2 இருக்கும், ஒரு SO4 இருக்கும். 2H2 நம்ம 2H2ன்னு எழுதிக்கிங்க. ஒரு SO4 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு SO4 சேர்ந்துருச்சு, இன்னொரு SO4 இருக்கும். அந்த SO4லேருந்து 2 O மட்டும் 2H2 கூட ஜாயிண்ட் ஆகும்பொழுது அது அப்படியே சேர்த்தும் பொழுது 2H2Oவாக மாறிடும். அப்போ என்ன பண்ணும், SO4லேருந்து 2 O வந்துருச்சுன்னா மீதி என்ன SO2 இருக்கும். அப்போ SO2 கேஸ் வெளியே கிடைக்கும், 2 டைம் வாட்டர் கிடைக்கும். அதேமாதிரி லெட்டு கூட வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது லெட் சல்ஃபேட்டும் 2 டைம்ஸ் வாட்டரும் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸும் கிடைக்குது. அப்போது நம்ம வந்து ஜிங்க்கு அலுமினியத்து கூட நம்ம டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் போட்டோம்னா ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போகும், வித் ரெஸ்பெக்டிவ் காம்பவுண்ட் சல்ஃபேட் காம்பவுண்ட் கிடைக்கும். அதுக்கடுத்தது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் மெட்டல் கூட ஜாயின் ஆகும்போது அந்த காம்பவுண்ட் கூட சல்ஃபேட் காம்பவுண்ட் ஆட் ஆயிரும், வாட்டர் கிடைக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து நம்ம வெளியே போகும். சல்ஃபரிக் ஆசிட் எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா, டஸ் நாட் ரியாக்ட் வித் நோபல் மெட்டல்ஸ். நோபல் மெட்டல்ஸ் எது, கோல்டு, சில்வர், பிளாட்டினம். இந்த மெட்டத்தை கூட, அதாவது உயரிய உலோகங்கள், நோபல்ஸ் மெட்டல்னா உயரிய உலோகங்கள், தங்கம், சில்வர், கோல்டு. Au கூட ரியாக்ட் ஆகாது, சில்வர் Ag கூட ரியாக்ட் ஆகாது, பிளாட்டினம் Pt கூட ரியாக்ட் ஆகுது. அர்ஜென்டைட், பிளாட்டினம் இதை வந்து தங்கம், சில்வர், பிளாட்டினம் இது கூட ரியாக்ட் ஆகாது சல்ஃபரிக் ஆசிட். 1 மார்க் கொஸ்டின். H2SO4 எது கூட ரியாக்ட் ஆகாது அப்படின்னா நோபல்ஸ் மெட்டல். அதெல்லாம் எதுன்னு கேட்டால் Ag, Au, Pt. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ரியாக்ஷன்ஸ் வித் சால்ட் கூட ரியாக்ட் ஆகுது. பொட்டாசியம் குளோரைடு சால்ட்டு அது கூட ரியாக்ட் ஆகும்பொழுது KCl + H2SO4. இந்த K கூட இந்த SO4, இந்த K கூட இதில் வந்து என்ன பண்ண அப்படின்னா H2SO4ல் H ப்ளஸ்ஸு, HSO4 மைனஸு. இந்த K கூட இந்த HSO4 அப்படியே சேரும் பொழுது HSO4 KHSO4 பொட்டாசியம் பைசல்ஃபேட் அப்படின்னு கிடைக்கும். மீதி என்ன கிடையாது, இதில் வந்து ஒரு H இருக்கும், இந்த Cl இருக்கும், ரெண்டு ஒன்றா சேரும்போது HCl மாறிடும். அதேமாதிரி பொட்டாசியம் நைட்ரைட் அது கூட நான் சல்ஃபரிக் ஆசிட் சேரும் பொழுது இதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் HSO4 அப்படின்னு எழுதிக்கிங்க. இந்த கேவும் இந்த HSO4 ஒன்றா சேர்ந்து KHSO4. மீதி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த H இருக்கும், இங்கே NO3 இருக்கும், இது ரெண்டும் சேர்த்து எழுதும்போது HNO3 நைட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிடும். சோடியம் கார்பனேட் சல்ஃபரிக் ஆசிட் சேர்த்துறீங்க, Na2CO3 H2SO4. இதில் என்ன சேரும் அப்படின்னு கேட்டால் Na2 கூட இந்த SO4 சேர்ந்து Na2 கூட இந்த HSO4 சேரும் H. இங்கே பார்த்தீங்கன்னா Na2CO3 H2SO4 அப்படின்னு இருக்குது. இந்த Na2 கூட இந்த SO4 சேர்ந்து Na2SO4ஆக மாறிடும், Na2SO4 சோடியம் சல்ஃபேட்டாக மாறிடும். மீதி என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், இதில் வந்து 2 H இருக்குது, H2 இருக்குதா, அதில் இந்த CO3 இருக்குதா, இதில் வந்து ஒரு ஓங்கு ஜாயிண்ட் ஆகும்போது H2O ஃபார்ம் ஆகிடும். இதில் ஒரு O போச்சுன்னா CO2. அதுக்கடுத்து சோடியம் புரோமைடு கூட 3 டைம் சல்ஃபரிக் ஆசிட் ஆகும்போது சோடியம் பைசல்ஃபேட் 2 டைம்ஸ் வாட்டர், புரோமின் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கும். அப்போ சால்ட்டு கூட சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது இப்படி கிடைக்குது. இதெல்லாம் உப்பு கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு. அதுக்கடுத்தது இந்த ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் பென்சின் இதுதான் ஃபார்முலா. பென்சின் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் போட்டு எழுதுவோம். அதோட ஃபார்முலா இருக்குன்னா C6H6. இந்த எல்லா இடத்துலையும் எனக்கு கார்பன் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு அர்த்தம். H இருக்குது, இங்கே CH, இங்கேயும் CH, இங்கேயும் CH இருக்குது, இங்கேயும் CH. அதான் 6 கார்பன், 1 2 3 4 5 6, இங்கேயும் 6 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ C6H6 தான் பென்சின். இந்த பென்சின் கூட சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும் பொழுது
என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடும், பென்சீன். இது கூட சல்ஃபரிக் ஆசிட் போடும் பொழுது SO3 மட்டும் இங்கே போய் ஜாயிண்ட் ஆகும், இதில் வந்து ஒரு ஹச் வெளியே வந்துடும். அப்போ என்ன பண்ண அப்படின்னா சல்ஃபோனிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ண அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸில் இந்த HSO இந்த சல்ஃபரிக் ஆசிட் நம்ம வந்து எப்படி மாற்றி எழுதுறோம் அப்படின்னா H ப்ளஸ் HSO4 மைனஸு இது ஒரு அயான்ஸ் கூட வந்து ஜாயிண்ட் ஆகும்போது HSO3 மைனஸ் இப்படி இருக்கும். இந்த அயான்ஸ் கூட ஜாயிண்ட் ஆகும்போது இப்படி கிடைக்கும். இது வாட்டராக ஃபார்ம் ஆயிரும். வாட்டராக ஃபார்ம் ஆன பின்னாடி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இதிலேருந்து ஒரு ஹச் வந்து வெளியே போய் அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். இது HSO4 ஜாயிண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் C6H5 மாறிடும். இதில் வந்து ஒரு ஹச் வெளியே போயிடும், CH5 மாறிடும். இதிலேருந்து என்ன பண்ணோம்னா SO3H ஜாயிண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் கிடைக்கும். இந்த காம்பவுண்ட் அப்படின்னா பென்சின் போட்டு SO3H. ஓகே, இந்த ரிங்கில் SO3H வந்து ஆட் ஆகும். SO3 ஆட் ஆகும். இந்த இதில் ஹச் ஏற்கனவே இருக்குது, அதனால தான் வந்து இப்படி வரும். இந்த ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருக்கிறோம். 11th வந்து 11வது வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சல்ஃபரிக் ஆசிட்டோடைய உங்களுக்கு வந்து யூசஸ் நம்ம பார்க்குறோம். சல்ஃபரிக் ஆசிட் எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்னு கேட்டால் ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். அம்மோனியம் சல்ஃபேட் அப்படிங்கிற சால்ட் தயாரிப்பதற்கும், சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கிறத வந்து ஃபெர்டிலைஸ் தயாரிப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. அதர் கெமிக்கல்ஸ் சச் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl தயாரிப்பதற்கும், நைட்ரிக் ஆசிட் HNO3 தயாரிப்பதற்கும் இந்த சல்ஃபரிக் ஆசிட் வந்து பயன்படுது. ஆகிறது இட் இஸ் ஏ ட்ரையிங் ஏஜென்ட்ஸ், உலர்த்தும் காரணியாகவும் பயன்படுது. அண்ட் ஆல்சோ யூஸ்டு இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்மெண்ட்ஸ்னால் நிறமிகள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்னா வெடிப்பொருள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட் அண்டு சல்ஃபூரிக் ஆசிட். இப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் அதிக டைம் கேட்கக்கூடிய சான்ஸ்லாம் இருக்குது. டைலூட் சொல்யூஷன் சல்ஃபரிக் ஆசிட்டை அது கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த சொல்யூஷன் இப்போ டைலூட் சொல்யூஷன், அக்வா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் ஏ சல்ஃபேட் கிவ் ஒயிட் பிரிஸ்பெட். இப்போ பேரியம் குளோரைட் அப்படிங்கிற பேரியம் குளோரைட் சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துக்கிறீங்க. இது கூட இந்த BA கூட இந்த SO4 சேர்ந்து பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகிடும். அப்போ மீதி என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இதில் 2 ஹச் இருக்கும், இங்கே Cl2 இருக்கும். அது ரெண்டும் சேர்த்தும் போது H2Cl2, இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து எழுதும்போது 2HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடைக்கும். அப்போ இது வந்து ஒயிட் கலர் பிரிஸ்பெட்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. பேரியம் குளோரைட் அப்படிங்கிற ஒரு சால்ட் எடுத்து உள்ளே போட்டுக்குங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சல்ஃபரிக் ஆசிட் உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் பிரிஸ்பெட்டாக கிடைக்கும், ஒயிட் கலராக கிடைக்கும். அதுதான் வந்து பேரியம் சல்ஃபேட் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அதேமாரி லெட் அசிட்டேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் எடுத்துக்கங்க. சல்ஃபரிக் ஆசிட் சேர்த்துங்க. லெட் சல்ஃபேட்டாக மாறுது, அது ஒயிட் கலர் பிரிஸ்பெட், இன்னொன்று அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். இது ரியாக்ஷன் எப்படி காமிக்கிற பாருங்க. லெட் அசிட்டேட் BB 2 டைம் CH3 COO CH3 COO. lead acetate CH3 COO BB CH3 COO lead acetate. இது கூட சல்ஃபரிக் ஆசிட் சேர்ந்து H2SO4. சரிங்க, இந்த BBயும் இந்த SO4 ஒன்றா சேர்ந்து லெட் சல்ஃபேட்டை கிடைக்கும். 2 ஹச் இருக்குதா, இந்த 2 ஹச்சில் ஒரு ஹெச் இது கூடயும் இன்னொரு ஹச் இது கூடயும் சேரும். அப்போ CH3 COOH பேர் அசிட்டிக் ஆசிட். அதேமாதிரி இந்த ஹச் இங்கே ஒரு ஹச் இங்கே இருக்கிற மாதிரி CH3 COO அசிட்டிக். அப்போ எத்தனை டைம் கிடைக்கிது? இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம். அதுதான் நோட்டு.
அப்போ 2 டைம் அசிட்டிக் ஆசிட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து இது கேட்பான். டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட் பை சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபேட் கண்டுபிடிக்கான சோதனை கேட்பான். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோ ஆசிட் சல்ஃபர். ஆக்சோ ஆசிட் சல்ஃபர் அப்படின்னா சல்ஃபர் கூட ஆக்சிஜனும் ஹைட்ரஜன்ஸ் இதெல்லாம் சேர்ந்துருக்கு. அப்போ இதுக்கு பேர் தாங்கிட்ட ஆக்சோ ஆசிட் சல்ஃபர். சல்ஃபர் ஃபார்ம் மெனி ஆக்சோ ஆசிட். சல்ஃபர் நிறைய வடிவத்தில் ஆக்சோ ஆசிட் வடிவத்தில் இருக்குது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் அ சல்ஃபூரிக் ஆசிட். இதில் மிக முக்கியமானது கேட்டால் சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்முலா H2SO4. சம் ஆசிட் லைக் sulfurous acid, dithionic acid is known as a form of the salt only, since in the free acid are unstable and cannot be isolated. இதில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டினா, இதில் மிக முக்கியமானது எதுன்னு கேட்டினா, இந்த ஆக்சோ ஆசிட்டில் மிக முக்கியமானது எதுன்னு கேட்டினா சல்ஃபூரிக் ஆசிட்டு. இது பல்வேறு சல்ஃபரஸ் அண்டு டயோதயோனிக் அமிலம் வந்து உப்பு நிலையில் மட்டுமே காணப்படும். எது மட்டும் சால்ட் ஸ்டேட்டில் காணப்படும் அப்படின்னு கேட்டினா சல்ஃபரஸ் ஆசிட்டும் டைதயோனிக் ஆசிட்டும் மட்டும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டினா சால்ட் வடிவத்தில் இருக்கும். இது வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்போம். சால்ட் வடிவில் இருக்கக்கூடிய 2 ஆசிட் எதுன்னு கேட்டினா சல்ஃபரஸ் ஆசிட், டயோதயோனிக் ஆசிட். அவை மட்டும் என்ன பண்ணால் சால்ட் கண்டிஷன் இருக்கும். ஏன்னா வந்து அவை வந்து தனித்த நிலையில் அமிலங்களும் நிலைப்புத்தன்மையற்றவையாக காணப்படும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இதை நம்ம ஐசோலேட் பண்ணி எடுக்க முடியாது. cannot be isolated. இப்போ வந்து ஆக்சோ ஆசிட்டோட சல்ஃபர் வடிவம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து H2SO3. ஹைட்ரஜனுக்கு வந்து வேலன்சி 1. ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1. அப்போ ஹைட்ரஜன் சுற்றி ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கும். சல்ஃபருக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா சல்ஃபருக்கு 6 வேலன்சி இருக்கும். சல்ஃபருக்கு எவ்வளவு வேலன்சி 6. ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2. இதுதான் தெரிஞ்சிச்சு. ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1, சல்ஃபருக்கு 6, ஆக்சிஜனுக்கு 2. இப்போ வந்து H2SO3. இதை நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரக்சரை முறையலாம் அப்படின்னு கேட்டால் சல்ஃபரை மிடில் வச்சுக்கங்க. சல்ஃபரை மிடில் வச்சுக்க, பென்ஸை போட்டு இங்கே ஒரு O பாண்ட் H, இங்கே ஒன்று O பாண்ட் H, டபுள் பாண்ட் O. இப்போ சல்ஃபர் சுற்றி 6 பாண்ட் இருக்கும்ல, 1 2 3 4 தானே இருக்குது. அப்போ மீதி இங்கே இருக்குன்னு 2 பாண்டு வரணும். அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இது வந்து வேலன்ஸை கம்மியாக உள்ள சல்ஃபர். இப்போ ஆக்சிஜனுக்கு பாருங்கள், இந்த இடத்துல 2 பாண்ட் இருக்குது. ஆக்சிஜன் சுற்றி இங்கே 2 பாண்ட். ஹைட்ரஜனுக்கு வந்து இந்த இடத்துல 1. அதேமாதிரி ஆக்சிஜனுக்கு 2 இருக்குது. இந்த ஆக்சிஜனை சுற்றி 2 இருக்கும். ஹைட்ரஜனுக்கு 1 இருக்குது. அதுக்கடுத்து சல்ஃபூரிக் ஆசிட். எஸ்ஸை மிடில் வச்சுக்கோங்க. எஸ்ஸை மிடில் வச்சுக்க, மேலே டபுள் பாண்ட், கீழே டபுள் பாண்ட் போட்டுக்க, இங்கே ஒரு O, இங்கே ஒரு போட்டுக்க, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு O பாண்ட் H. OHன்னா இதில் ஓக்கும் பாண்டு கிடைக்குது. அப்போ சல்ஃபர் சுற்றி 6 பாண்ட், 1 2 3 4 5 6. ஆக்சிஜன் 2, இந்த ஆக்சிஜனுக்கு 2, ஹைட்ரஜன் 1, ஹைட்ரஜன் 1. இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்தது தயோசல்ஃபூரிக் ஆசிட் H2S2O3. அதே மாதிரி என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த இதில் இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா பாருங்கள். எஸ் டபுள் பாண்ட், கீழே டபுள் பாண்ட் போட்டுங்க, கீழே டபுள் பாண்ட் O போட்டுங்க, மேலே டபுள் பாண்டுக்கு மேலே S போட்டுங்க, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH. OH அப்படிங்கும்போது ஓக்கும் வச்சுக்கிட்டே பாண்ட் போட்டுங்க. அதுக்கடுத்தது டைதயோனஸ் ஆசிட். அதேமாதிரி இதுக்கு கம்பவுண்டுக்கு இந்த ஃபார்முலா வந்து வரைஞ்சி பாருங்க. எஸ் போட்டுக்க, மேலே டபுள் பாண்டுவோம், அதுக்கடுத்து இந்த எஸ்க்கு மேலே டபுள் பாண்டுவோம், இங்கே ஒரு OH, இங்கே ஒரு பாண்டு OH. இந்த ஓக்கும் வச்சுட்டு பாண்ட் போட்டு எழுதுவோம். அதுக்கடுத்தது டைசல்ஃபூரஸ் ஆசிட் அல்லது பைரோசல்ஃபூரிக் ஆசிட் H2S2O5. இதனுடைய ஃபார்முலா. அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எஸ் பாண்ட் S போட்டுங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு மேலே டபுள் பாண்டுவோம், கீழே டபுள் பாண்டுவோம், ரெண்டாவது எஸ்க்கு மேலே டபுள் பாண்டுவோம் போட்டுங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு இதில் அந்த O பாண்ட் Hன்னு போட்டுங்க. ரெண்டாவது எஸ்ஸுக்கு இந்த சைடில் வந்து O பாண்ட் Hன்னு போட்டுங்க. இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா
சல்ஃபரை சுற்றி மொத்தமாக எத்தனை பாண்டு இருக்குது. இந்த ஒரு சல்ஃபரை சுற்றி மட்டும் 6 பாண்டு இருக்கும். ஒரு சல்ஃபரை சுற்றி 4 பாண்டு மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து டைசல்ஃபூரிக் ஆசிட் பைரோசல்ஃபூரிக் ஆசிடோட ஃபார்முலா H2S2O7. அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது கார்போ ஆசிட். இது இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் வந்து பப்ளிக்கில் கேட்ட இது வந்து பிஜிடிஆர்பியில் அந்த கொஸ்டினில் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து H2SO5. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வந்து மார்ஷல் ஆசிட் இப்படி கூட கேட்கலாம், அல்லது நேம் கொடுத்துட்டு கேட்கலாம். கார்போ ஆசிட்னு கேட்கலாம், அல்லது பேர் ஆக்சி மோனோசல்ஃபூரிக் ஆசிட்னு கேட்கலாம், அல்லது பேர் ஆக்சி டைசல்ஃபூரிக் ஆசிட்னு கேட்கலாம், அல்லது மார்ஷல் ஆசிட்னு கேட்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக வந்து இது கேட்க சான்ஸ் இருக்குது. டைதயோனிக் ஆசிட் H2S2O6. அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி. அதுக்கடுத்தது பாலிதயோனிக் ஆசிட். இதனுடைய ஃபார்முலா வந்து என்னன்னா H2SN+2O6. இந்த ஃபார்முலா இதில் வந்து இந்த ஃபார்முலா வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் கேட்க நிறையா சான்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் வரும். அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நடத்துகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் 2 மார்க் 3 மார்க் மாற்றிருப்பேன். இது எல்லா ஈக்குவேஷனையுமே ஒரு டைம் நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஈக்குவேஷன் எல்லாம் எழுதி சென்ட் பண்ணி அனுப்பிவிடுவோம். தேங்க்யூ. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.